ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். நல்ல காரசாரமான சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நல்ல சுட சுட இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்கள் ஒரு தடவை இந்த சட்னியை அரைச்சி கொடுத்தீங்கன்னா 3 வேளைக்கு இந்த சட்னியே செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கான நேரம் 2 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நான் 3 பேர் சாப்பிட்றதுக்கு அளவான அளவுகள் நான் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா நான் சொல்கிற அளவுகளில் இருந்து அதிகப்படுத்திக்கோங்க. சின்ன வெங்காயத்து கூடவே பூண்டு பல் ஒரு 14 அளவு எடுத்திருக்கேங்க. இது பெரிய பல் பூண்டுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். சின்ன பல் பூண்டுனா ஒரு 20 பல் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்துனா இந்த சட்னிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காரத்துக்கு 9 அளவுக்கு வரமிளகா, காஷ்மீரி மிளகா ஒரு 4 எடுத்திருக்கேங்க. புளி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்துனா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. வெங்காயம், வரமிளகா, பூண்டு எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இனி இந்த சட்னியை தாளித்து சேர்த்துக்கலாம். பேனில் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு. சட்னியை ரொம்ப நேரம் வதக்கி விட வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா போதும். சூப்பரான சின்ன வெங்காய சட்னி ரெடிங்க. சுட சுட இட்லி, தோசைக்கெல்லாம் இந்த சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 8 இட்லி அதிகமாகவே சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கான நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாமே ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ்க்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ சட்னியை நம்ம பவுலில் மாற்றிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.